வணக்கம். குருவும் அருளும். இது காஞ்சி பெரியவரை பற்றிய தலம். காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த போலீஸ் அதிகாரி தாமஸ். இவர் பாதுகாப்பு பணிக்காக அவ்வப்போது காஞ்சி மடத்துக்கு வருவதுண்டு. அவருடைய மகனுக்கு படிப்பில் ஆர்வமில்லை. பெற்றோரின் வற்புறுத்தலால் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதினார். ஆர்வமின்றி படித்தால் பலன் கிடைக்குமா? ஃபெயில் ஆனார். பெற்றோருக்கு தெரிந்தால் நிலைமை மோசமாகும் என்பதால் வீட்டை விட்டு ஓடிப் போய்விட்டார். மகனை காணாததால் பெற்றோர் தவித்தனர். போலீஸ் அதிகாரியாக இருந்தாலும் நிலை குலைந்து போனார் தாமஸ். பிரிவை தாங்க முடியாமல் மனைவியின் உடல்நிலையும் பாதித்தது. மகன் ஓடிப்போன விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது என நினைத்தார். காஞ்சி மகா பெரியவரிடம் சொன்னால் தீர்வு கிடைக்கும் என்பதால் மடத்திற்கு வந்தார். எப்படி விஷயத்தை ஆரம்பிக்கலாம் என யோசித்த போது, ஏம்பா தாமஸ், உன்னால் எனக்கு ஒரு சின்ன உதவி தேவைப்படுது, முடியுமா என கேட்டார் சுவாமிகள். சொல்லுங்க சுவாமி, அவசியம் செய்கிறேன் என்றார் தாமஸ். உங்க சர்ச்சுக்கு பின்புறம் சிவன் கோயில் இருக்கு தெரியுமா? அங்கு பக்தர்கள் வழிபாடு செய்ய முடியாதபடி நாத்திகர்கள் சிலர் இடைஞ்சல் பண்றாங்க. அதை கொஞ்சம் என்னன்னு பாரேன்பா என்றார். அப்போதும் மகனை பற்றி தாமஸ் வாய் திறக்கவில்லை. உடனே கோயிலுக்கு சென்றார். நாத்திகர்களிடம் சமரசம் பேசி பக்தர்களின் தரிசனத்துக்கு வேண்டிய ஏற்பாடை செய்தார். அன்று முதல் இக்கோயிலுக்கு செல்லும் பக்தர்களுக்கு இடையூறு இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மகனை பற்றி மகா பெரியவரிடம் பேசவில்லையே என்ற கவலையுடன் வீட்டுக்கு வந்தவருக்கு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. மகனோ ஹாலில் உட்கார்ந்திருந்தான். அவனை கட்டித் தழுவினார். அடுத்த நாள் காஞ்சி மகா பெரியவரிடம் விஷயத்தை சொல்வதற்காக மடத்திற்கு வந்தார். தூரத்தில் வரும்போதே, என்ன தாமஸ், உன்னோட பையன் வந்துட்டானா என புன்னகையுடன் மகா பெரியவர் கேட்டாரே பார்க்கணும். என் மனக்கவலையை சொல்லாத போதும் அதை குறிப்பெறிந்து போக்கும் மகானாக இருக்கிறாரே மகா பெரியவர் என நெகிழ்ந்தார் போலீஸ் அதிகாரி தாமஸ். மதங்களை கடைந்த மகான் அல்லவா மகா பெரியவர். நன்றி, வணக்கம்.